Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரொம்ப ஒரு ஈஸியா செய்யக்கூடிய கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே பரோட்டா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் கொத்து பரோட்டான்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட் பரோட்டா வந்து மைதால செய்யறதால அது வந்து அன்ஹெல்தி அப்படிங்கிறதுக்காக நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். பட் கொத்து பரோட்டா டேஸ்ட்லயே நம்ம வீட்ல செய்யக்கூடிய கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய சப்பாத்தில கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக சப்பாத்தி கிடையாது, ரோட்டின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தடிசாக நாங்கள் வீட்டில் செய்கிறது. நீங்கள் சப்பாத்தி எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக உடச்சி சும்மா ஒரு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா பவுடர் மாதிரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பாதி தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். ஆனியன் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கின பிறகு இது கூட 2 முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நைட் டின்னருக்காக சப்பாத்தி செஞ்சுருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அது வந்து மீந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து அதே சப்பாத்தி இல்லை சப்பாத்தி மட்டும் மீந்திருக்கும், சைட் டிஷ் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தனியாக மறுபடியும் சைட் டிஷ் ரெடி பண்ணணும். அப்படின்றப்போ அதே சப்பாத்தி அதே சைட் டிஷ் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு குயிக்காக 5 to 10 மினிட்ஸில் இது மாதிரி ஒரு ஈஸியாக கொத்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ண பிறகு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக குயிக்காக செய்யக்கூடிய கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சாக கட்டி கொடுத்தாலும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது டிஷ்ஷோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? இப்ப